பெண்களை வந்து காதல் அப்படின்ற பேர்ல அவங்களை கல்யாணம் பண்ணி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு அமைச்சருடைய பிஏக்களுக்கெல்லாம் வந்து அவங்களை வந்து அனுப்புறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை பகிரங்கமா ஒரு பெண் வந்து ஊடகத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றானா என்னையே அவன் போ சொன்னான். அவருக்கு ஒரு கனிமொழின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவியின் ஆதரவோடு தான் இந்த பெண்ணை திருமணம் செய்து மாலை மாற்றிருக்காரு. இதனுடைய பின்னணி திமுக தான் பின்னணி. பொள்ளாச்சி சம்பவத்திலையுமே வந்து இதே மாதிரி தான் வந்து பெண்கள் வந்து குற்றம் சொன்னாங்க. காவலர்களே வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இதுவும் ஒரு விஷயமா இல்லைம்மா, இது பொள்ளாச்சி என்பதை விட பொள்ளாச்சியாவது 5 வருஷம் ஆகி போச்சு. அண்ணா பல்கலைக்கழக யார் அந்த சார் ஞானசேகரன் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை நீ நெருங்கக்கூடாது. யாருக்கு உத்தரவு? டிஎஸ்பிக்கு உத்தரவு. ப்ராப்பர் ஹைடெக் விபச்சாரம். 20 பொண்ணுன்னு சொல்கிறீங்க, 20 பொண்ணு யாருன்னு கேட்குறது. யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். நானும் அவங்களுக்கு பிடிச்சின்னு வந்து கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு. தெய்வச்செயல் கனிமொழி 2 பேருமே நீங்கள் உமா மகேஸ்வரனோட படுக்கையை பகிர்ந்து கொள்ள என்னை அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லுது. அப்போ நிறைய அமைச்சர் பிஏக்கள் இவருக்கு தொடர்பில் இருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வர். இந்த பக்கம் மகேஷ் பொய்யாமொழியா டாட்டு போட்டிருக்காரு. ஆமா, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாலின்ல உதயநிதி ஸ்டாலின்லாம் இப்போ ரிட்டையர்டு. ஓகே, ஸ்டாலின்லாம் ரீட்டயர்டு. தெய்வ செயல் பேர் நல்ல செயல். அப்போ தெய்வ செயல் எது? 20 பெண்களை இப்போ இந்த பெண் 21வது பெண். இதற்கு முன்னால் 20 பெண், பின்னால் 20 பெண், 40 பெண்களை இப்போ இவருடைய பட்டியலில் இருக்கு. விஜயலட்சுமியே காப்பாற்ற முடியாத சீமா எப்படி இந்த மகளிர் அணியெல்லாம் காப்பாற்றுவார்? சீமானுடைய கள்ளக்காதலி தேன்மொழியுடைய கள்ளக்காதல மோகன். இது ஐநாக்கு தான் போனோம். ஐநா போனால் கூட அதை விசாரிக்க முடியாது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு வந்து திமுகவிலிருந்து மீண்டும் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் வந்து ரிப்பீட் ஆகி அதிமுகவை தான் பொள்ளாச்சிக்கு எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திமுக மேல குற்றம் சாட்டுற வகையில் திமுகவினுடைய இளைஞரணியை சேர்ந்த தெய்வச்செயல் அப்படின்றவர் பெண்களை வந்து காதல் அப்படின்ற பேர்ல அவங்களை கல்யாணம் பண்ணி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு அமைச்சருடைய பிஏக்களுக்கெல்லாம் வந்து அவங்களை வந்து அனுப்புறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை பகிரங்கமா ஒரு பெண் வந்து ஊடகத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு குற்றத்தினுடைய இந்த குற்றத்தை பற்றி உங்களுடைய பார்வை அதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, தெய்வ செயல் ஒரு 20க்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வதை போல நடித்திருக்கிறாரே தவிர அது திருமணம் அல்ல. இல்லை, அவருக்கு ஒரு கனிமொழின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவியின் ஆதரவோடு தான் இந்த பெண்ணை திருமணம் செய்து மாலை மாற்றிருக்கார். இந்த மாலை மாற்றியது போல பல பெண்கள் அவருடைய செல்போனில் அந்த புகைப்படம் இருப்பதாக இந்த பெண்ணு குற்றம் சாட்டுகிற பெண்ணு சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பி என்ன சொல்கிறாரு? நாங்கள் தேடிட்டு இருக்கோம் தனிப்படை போட்டு, நீ கிடைச்சா முடிச்சு திருப்பி கூட்டிகிட்டு வாங்குறாரு எஸ்பி. நீங்கள் வாசிகின்னு ஒரு பெண் ஆய்வாளர்கிட்ட போய் புகார் சொல்கிறாங்க. அந்த ஆய்வாளர் இந்த புகார் கொடுத்த பெண்ணையே திட்டி பேசி அவங்க அப்பா மேலே வழக்கு போடுவோம் இப்படி பேசி அனுப்பிச்சிருக்கேன். இதனுடைய பின்னணி என்னன்னா, இதனுடைய பின்னணி திமுக தான் பின்னணி. அந்த பெண்களை வந்து தூக்கு போடுறதுக்காகலாம் வந்து காவல்துறையினரே அந்த அளவுக்கு மிரட்டுறாங்க, அவங்க அந்த மாதிரி செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கூட தயாராக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே அந்த பெண் வைக்கிறாங்க. இது அப்படியே வந்து பொள்ளாச்சி சம்பவத்திலையுமே வந்து இதே மாதிரி தான் வந்து பெண்கள் வந்து குற்றம் சொன்னாங்க. காவலர்களே வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இதுவும் ஒரு விஷயமா இல்லைம்மா, இது பொள்ளாச்சி என்பதை விட பொள்ளாச்சியாவது 5 வருஷம் ஆகி போச்சு. அண்ணா பல்கலைக்கழக யார் அந்த சார் ஞானசேகரனுடைய வழக்கை விசாரித்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, ஒரு டிஎஸ்பி, இந்த வேலையே வேணாம் தூக்கி போட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டால், இந்த ஞானசேகரன் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை நீ நெருங்கக்கூடாது. யாருக்கு உத்தரவு? டிஎஸ்பிக்கு உத்தரவு. அதே போல் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடாது.
உண்மையை சொல்லக்கூடாது. உயர் அதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி வேலையே வேண்டாம் தூக்கி போட்டு போயிட்டார். அப்போ திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது யார்? அந்த சார் ஞானசேகர கல்லூரி பெண்களை, பல பெண்களை இதே போன்ற பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அவர்களை உயர்ந்த மனிதர்களுக்கு விருந்தாக்கி இருக்கிறார். இப்போ இதெல்லாமே காவல்துறையே சாட்சிகளை அளிக்கிற பொழுது, காவல்துறையே குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிற பொழுது, இனி இது எங்கே எடுத்துகிட்டு FBI போகிறதா? அமெரிக்கா FBI தான் போகணும், இல்லை CIA தான் போகணும். இப்போ இந்த வழக்கில் ஒட்டுமொத்தமாக தெய்வ செயல், கனிமொழி இவர்களுடைய தொழில் என்னன்னா ப்ராப்பர் ஹைடெக் விபச்சாரம். இவர்களை வசதி படைத்த இப்போ உமா மகேஸ்வரன் மீது இந்த புகாரை சொல்கிறார். அது அந்த அம்மா பர்டிகுலர் பேரை சொல்லுது. ஏன் வேற வேற எத்தனையோ பேர் இருக்கு, அந்த பேர்ல சொல்லு. அப்போ தெய்வ செயல் கனிமொழி 2 பேருமே நீங்கள் உமா மகேஸ்வரனோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள என்னை அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லுது. அப்போ நிறைய அமைச்சர் PAக்கள் இவருக்கு தொடர்பில் இருக்காங்க. இவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக அரசை இயக்குபவர்கள், அரசை நடத்துபவர்கள். ஆனால் இப்போ திமுகவிலும் சரி அதிமுகவிலுமே சரி இந்த மாதிரி பெண்களை வந்து யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக வந்து கம்மியான ஒரு சூழ்நிலையிலேருந்து வராங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களோ இல்லைன்னா அரசியல்வாதிகளுக்கு செய்ய மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எல்லா ஆட்சியிலுமே வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது சார். அது எப்படி? இல்லை, இது திராவிட இயக்கத்தினுடைய சொத்து. அதுதான். நீங்கள் எம்ஜிஆர் இறந்த பிறகு இந்த நாட்டில் யார் அறிவாளி முதலமைச்சராவது, யார் சிந்தனையாளர் முதலமைச்சராவது, கக்கன் முதலமைச்சராவது எங்கே, இப்படி ரெட்டமலை சீனிவாசன் எங்கே, இப்படியெல்லாம் தேடலை. யாரை தேடினாங்க? எம்ஜிஆருடைய முன்னாள் நாயகிகள், மார்க்கெட்டு போன நாயகிகள், லதா, சரோஜா தேவி, மஞ்சுளா, ஜானகி, இவர்கள் தான் முதலமைச்சர். எம்ஜிஆர் பாடி கிடக்குது. வீரப்ப எல்லா எம்எல்ஏட்டு கையெழுத்து வாங்கிட்டு கவர்னர்கிட்ட போகிறார், எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைன்னு போகிறாரு. ஆனால் இங்கே எம்ஜிஆர் வீட்டில் என்ன நடக்குது? லதா, அக்கா நீ முதலமைச்சராக இருக்கா, அக்கா நீ முதலமைச்சராக இருக்கா. யாரை? மஞ்சுளாவை. இல்லை நீ சரோஜாதேவி நீ முதலமைச்சர் ஆகிக்க. இல்லை நீ மஞ்சுளா, சரோஜாதேவி, லதா, ஜானகி, KR விஜயா, எம்ஜிஆருடைய பழைய மார்க்கெட் இழந்த கதாநாயகிகள். யார் முதலமைச்சராவதுன்னு எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம். கருணாநிதி சும்மா விட மாட்டார். அப்போ ஜெயலலிதாவே அந்த பாடுபடுத்தினார். அதனால் ஐயோ எனக்கு வேண்டாம், நீ இருந்துக்க. இப்படி தான் தமிழ்நாட்டுடைய தலைவிதி. அப்போ சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம்தான் திராவிட இயக்கம். எல்லாம் எங்கிருந்து வருது? அரசியல், சினிமா தேட்டர் தான் வருது. இப்போ பார்த்தா அரசியல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுர வட்ட கட்டிங் அடிச்சிருக்காங்களே பசங்க எல்லாம் ஒரு +2 முடிச்சுட்டு அரசியலுக்கு வர்றான். +2 முடிச்சுட்டு காலிஃப்ளவர் கட்டிங், மேலே முடி மயிர் இருக்கும், ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏண்டா? இதுதான் ஸ்டைல். இது இப்படி அடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு வெளியே வரான்ல 5 வயசில், 17, 18 வயசில். இவர்கள் 75 லட்சம் பேர் இருக்கான். யாருக்கு பின்னாடி? விஜய்க்கு பின்னாடி. சதுர வட்ட கிராப்பை பூரா எங்கே இருக்கான்? எதுவும் அரசியல் தெரியாது, தியாகிகளை தெரியாது. என்ன தெரியும்னா திருடுவது எப்படி, அரசியலில் போயிட்டா பதவி வந்தால் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிடலாம். இப்படி ஒரு பெரிய சதுர வட்டை தான் திமுகவில் ரத்தீஸ் இப்போ 1000 கோடிக்கு சொந்தக்காரன். முதலமைச்சருடைய அந்த BMW போர்ட்டிகோவில் ரத்தீஸுடைய கார் நிற்கும். அப்போ அமைச்சரெல்லாம் பயப்படுவான், அதிகாரிக்கு பயப்படுவான். இந்த ரத்தீஸ் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன், தெய்வ செயல், ரத்தீஸ், இப்படி அண்ணா நகர் மோகன் பையன் கார்த்தி, நீங்கள் அங்கே மணப்பாக்கத்தில் 150 ஏக்கரா அடுத்த இடத்துல மிரட்டி இந்த திமுகவை வைத்து நிலம் அபகரிக்கப்படுகிறது. கார்த்தி ஆளு பாருங்க, எல்லாம் 30 வயசு நிறைவடையாத இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் தான்
இப்போ திமுகவை ஆட்சி நடத்துவது. அதே மாதிரி அந்த பெண் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். இப்போ நான் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த குற்றவாளி எங்கள் வீட்டை சுற்றி தான் வந்துட்டு இருக்காரு, ஆனால் வந்து காவலர்கள் கிட்ட வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் அவரை குற்றவாளியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா என்னையே வந்து பிடிச்சி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க போல. இந்த மாதிரி தான் இருக்குது. காவல்துறையினர் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டாங்க, குற்றவாளியையும் கைது செய்ய மாட்டாங்க. திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை, திமுக தான் இதுக்கு காரணம், நாங்கள் இங்கே திமுக ஆட்சியில் இருக்காங்க அங்கே, அதனாலே வந்து அதிகாரிகள் வந்து நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, எங்களால் மனுவை கூட கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு பகிரங்கமாக அவங்களுடைய குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு காவல்துறை மேலேயும் திமுக மேலேயும் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்களா, இல்லை இந்த பெண்ணினுடைய குற்றச்சாட்டை அதை எடுத்துக்கலாமா? இல்லைம்மா, இப்போ நீங்கள் சொல்கிறது காவலர்லாம் இல்லை, எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய ஹை அத்தாரிட்டி. 1200 பேர் அவரு கீழே அவருடைய கட்டளைக்கு தயாராக இருக்க. எத்தனை பேர்? 1200 பேர். அவர் தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஐபிஎஸ் முடிச்சுட்டு வருவார். அவர் என்ன சொல்கிறாரு, 4 தனிப்படம் போட்டிருக்கோம், கண்டுபிடிக்க முடியலைங்கிறாரு. ஆனால் அவன் மோட்டார் பைக்கில் வந்து இந்த பொண்ணை மிரட்டுறான். அப்போது திமுக அப்படிங்கிற ஒரு லேபிள் இருந்ததுன்னா காவல்துறை அந்த பக்கமே போகாது. நீங்கள் மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர், அந்த அம்மா பேர் வாசுகி, அந்த அம்மா புகார் கொடுக்க வர்றவங்க அத்தனை பேரையும் திட்டி அனுப்பி, நீ ஏண்டி சோரம் போன, நீ அவங்ககிட்ட போன, தகாத வார்த்தையை பேசி, அந்த அம்மாவை பெண்ணுன்னு யோசிக்கல. அந்த அம்மா கடுமையாக அந்த பெண்களை காப்பாற்றுகிற தாய்மை உணர்வோடு காப்பாற்ற வேண்டிய வாசுகி அவர்களை உரிமையில் பலவீனப்படுத்தி அவர்களை பாலியல் ரீதியாக மன ரீதியாக கடுமையாக மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிற வேலை ஏன் பண்ணுதுன்னா அக்கிஷ் திமுக காரன். இதே அண்ணா திமுக காரனா இருக்கட்டும், நேரம் முட்டி அடித்து நம்ம ஏட்டையாவை தலைகளை தொங்க விட்டுருப்பார். ஆனால் இவருக்கு அவரை வந்து இளைஞர் இந்த பக்கம் மகேஷ் பொய்யாமொழியா டாட்டு போட்டிருக்காரு. ஸ்டாலின்ல உதயநிதி ஸ்டாலின்லாம் இப்போ ரிட்டையர்டு, ஸ்டாலின்லாம் ரீட்டயர்டு. இப்போ கரண்ட்ல இருக்கிறது யாரு? உதயநிதி தான். அடுத்த முதலமைச்சர் அவர் தான். அடுத்த ரத்தீஷ் துணை முதலமைச்சர். அந்த புகைப்படத்தை பார்த்து மருத்துவமனையில சிகிச்சை கூட பாதியிலே வந்து ஆமா. அப்போ நீங்க ஒரு டாக்டர் போதையிலே இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மருத்துவமனை மருத்துவர் எதில் இருக்காரு? புல் சரக்கில் இருக்கார். நோயாளிக்கு எந்த மருந்து எடுத்து எங்கே ஓடுறது மயக்க மருந்தை தலைவலிக்கு போட்டுருவார், தலைவலிக்கு வயிற்று வலி மருந்தை போடுவார். யார்? டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆட்சி, திமுகவுடைய பொற்கால ஆட்சி, திராவிட இயக்கத்தினுடைய நல்லாட்சி. அப்போ திமுகவை சார்ந்த நபர் இந்த தெய்வ செயல் கனிமொழி 2 பேரும். நான் சொல்றது கனிமொழி தெய்வ செயலுடைய மனைவி. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கட்சியில இருந்து இந்த 2 பேர் வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக திமுக கட்சியே இப்படிதான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே. இல்ல, திமுக உருவான சோத்துக்கு பானை சோறு பூரா பதம் அல்ல. யார் அந்த சார் இன்னும் முடியல. இப்போ தெய்வ செயல் பேர் நல்ல செயல். அப்போ தெய்வ செயல் எது? 20 பெண்களை இப்போ இந்த பெண் 21வது பெண். இதற்கு முன்னால் 20 பெண், பின்னால் 20 பெண், 40 பெண்களை இப்போ இவருடைய பட்டியல் இருக்கு. தெய்வ செயல் கனிமொழியினுடைய பட்டியலில் 40 பெண்கள். 40 பெண்களை புகார் கொடுக்க வரல. 40 பெண்களா? 40 பெண்களுடைய நீங்கள் வரலாறுகளை தோண்டி பார்த்தா நீங்கள் 40 திமுகவை சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட வேண்டிய நிலைமை வரும். ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த செய்தியை திமுக 10 லட்சம் ஓட்டு போச்சு. எத்தனை லட்சம் ஓட்டு? யார் அந்த சார்? இன்னொரு 10 லட்சம் ஓட்டு போச்சு. 20 லட்சம் ஓட்டு இப்போ போச்சு. ஆனால் இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு, மக்கள் இதை வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது சொரணை உள்ளவர்கள் ஓட்டு போடுவதில்லை, ஓட்டு போடுபவர்களுக்கு சொரணை இல்லை. 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறான். அப்போ அதனால இதையும் தாண்டி திமுகவை முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்து மக்கள் காப்பாற்றுவார்னு திமுக நினைக்குது. இந்த புகாரை தொடர்ந்து வருகிற பொழுது திமுக மீது கடும் வெறுப்பு வரும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினை தன்னுடைய மகன் எப்படியா முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, ரத்தீஷை துணை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு போல தெரியுது. ஏன்னா இந்த இளைஞர்களிடம் இந்த நாட்டை ஒப்படைங்கன்னு நேதாஜி சொன்னார். ஆனால் அந்த இளைஞர்கள் எங்கே உட்காந்து டீலிங் பேசுகிறாங்கன்னா, சோமா செட்
ஹோட்டல் இருக்குது என்ன எம்ஆர்சி நகரில். இங்கே தான் கமலுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. மாதம் 10 லட்ச ரூபா வாடகை. 10 லட்ச ரூபா தான் நம்ம 2 சென்ட் வாங்கி வீடே கட்டிடுவான். 10 லட்ச ரூபா மாத வாடகை கமலுக்கு. அங்கே தான் இந்த ரத்தீஷை போன்ற நபர்கள். வேலுமணிக்கு அங்கே 3 வீடு இருக்குது. வேலுமணிக்கு நயன்தாராவுக்கு வீடு இருக்குது, அங்கே ஏஆர் ரகுமானுக்கு வீடு இருக்குது, லாட்ரி மார்டின். இப்படி மேட்டுக்குடி மக்கள் வசிக்கிற பகுதியில் தான் திமுக அரசனுடைய எல்லா பேரங்களும் அரேபிய பெண்களோடு, அரேபியா குதிரைகளோடு அங்கே தான் பேரம். அப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக என்பது கட்டுப்படுத்த முடியாத கட்சியாக மாறி போச்சு. சீமானவர்கள் வந்து நேற்றைக்கு பேசும்போது கூட சொன்னாரு, அதிமுகவும் வேற இல்லை, திமுகவும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இது ரெண்டும் ஒன்று தான் சீமான்னு சொல்ற மாதிரி இதை சரின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, திமுக, அண்ணா திமுக, சீமா கட்சி 3 சேர்த்துக்கலாம். ஓகே. அங்கேயும் விஜயலட்சுமி புகார் இருக்க. விஜயலட்சுமியே காப்பாற்ற முடியாத சீமா எப்படி இந்த மகளிர் அணியெல்லாம் காப்பாற்றுவார்? மகளிர் அணி தலைவியாக வர வேண்டியவள் தான் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி பாலியல் புகார சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. எங்க உச்ச நீதிமன்றம் வரை போயிடுச்சு. ஐநாவுக்கு தான் போகலை. இப்போ ஐநாவில் போய் விசாரிக்க வேண்டி வரும். ஏன்னா பல விஜயலட்சுமிகள் இப்போ ஏன்னா ஐநாவுக்கு போக வேண்டி வரும். எப்படி சொல்ற? தேன்மொழின்னு ஒரு சீமானுடைய கள்ளக்காதலி பிரான்ஸில் இருக்கு. அந்த அம்மா பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கு. கண்டிப்பாக ஐநாவுக்கு போயே ஆகணும். அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேரும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். நீங்கள் பல 100 கோடி வச்சு லாட்சப்பிள்னு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எக்ஸ்பிரியான உணவுப் பொருளாக விற்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அது மோகன் ஒருத்தர். சீமானுடைய கள்ளக்காதலி தேன்மொழி, தேன்மொழியுடைய கள்ளக்காதல மோகன். இது ஐநாவுக்கு தான் போகணும். ஐநா போனால் கூட அதை விசாரிக்க முடியாது. ஆனால் இப்படி பல கோடி ரூபாய் வெளிநாடுகளுக்கு ஹவாலாவா கடத்தப்பட்ட வழக்கு சீமாங்கிட்ட இருக்கு. அதிமுக பொள்ளாச்சி, திமுக அண்ணா பல்கலைக்கழகம் அரக்கோணம், சீமா வடசெலவாக்கம் பிரான்ஸ். இப்போ இதுதான் திராவிட இயக்கங்களும் திராவிட இயக்கத்தையோடு சார்ந்து நிற்கிறவர்களுக்குமான விஷயம். இவர்களே பாலியல் முன்னேற்ற கட்சி தான். பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.